லாஸ்ட் பார்ட்ல நம்ம சைக்கோ பைய கிட்ட செகண்ட் ஹீரோ வந்து நான் உன்னை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பான். இவனும் உடனே போய் அவன் சொன்ன இடத்துக்கு போய் பார்க்குறான். அங்கே அவனும் வந்திருக்கான். அவனும் இவனை பார்த்துட்டு, பரவாயில்லையே நான் கூப்பிட்ட குரலுக்கு அடுத்த செகண்டே இங்கே வந்து நிற்கிறியே, அப்போனா என்ன நீ பண்ண, ஏதோ ஒரு தப்பு பண்ண போய் தானே இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எவனோ ஒரு பைத்தியம் ஃபோன் பண்ணி கூப்பிட்டானே, அந்த பைத்தியம் யாருன்னு பார்க்கறதுக்காக தான் இங்கே இவ்வளோ தூரம் வந்தேன். சரி ஓகே பார்த்துட்டேன், நீ தான் அந்த பைத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போக பார்க்குறான். பைத்தியமா? யாரு? என்ன சொன்னியாடா நீ? நான் பைத்தியமா உனக்கு? நான் என்ன உனக்கு பார்க்கறதுக்கு பைத்தியம் மாதிரி தெரியுறேன்? லுக் அட் மீ, ஐ எம் விராஜ் டோப்ரால்னு சொல்கிறான். நீ எவனா வேணா இரு, எதுக்காக இங்கே என்னை கூப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஏன்னா நீ ஒரு தப்பு பண்ணிட்ட. என்ன தப்பு தெரியுமா? எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டரை நீ கொன்னுட்ட. அவங்க உன் மேலே ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ்னு ஒரு கேஸை போட்டிருக்காங்க. அதனால அவங்கள அந்த ஹாஸ்பிட்டல் பில்டிங் கழிச்சிட்டு போய் மேலேருந்து கீழே தள்ளி விட்டு கொன்னுட்ட. இந்த விஷயம் யாருக்கும் தெரியாதுல்ல, ஆனால் எனக்கு தெரியும். நீ தான் அவங்கள கொலை பண்ண. இந்த விஷயத்த கேட்கும்போது உனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். எனக்கு அதெல்லாம் பற்றி எதுவும் தெரியாது, அந்த டாக்டர் நான் எதுவும் பண்ணலை. சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து எஸ்கேப் ஆக பார்க்குறான். வெயிட் நான் இன்னும் முழுசாக சொல்லி முடிக்கல, ஃபுல்லாக கேட்டுட்டு அதுக்கப்புறமா இங்கேருந்து போப்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். நீ ஒரு கேமிங் கம்பெனி வச்சு நடத்துறல, ஆனால் உன்னோட கேமை யாரெல்லாம் இன்ஸ்டால் பண்ணுறாங்களோ அவங்களோட ஃபோனெல்லாம் நீ ஹேக் பண்ணுறியாமே அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இவனுக்கு தூக்கி வாரி போட்டுறது, என்னது இது, நம்ம பண்ணுற எல்லாத்தையும் இவன் சொல்கிறானே, இவனுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி முழிச்சுக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் அவன்கிட்ட எதுவுமே தெரியாத மாதிரி, இதெல்லாம் நான் தான் பண்ணணும் உனக்கு எப்படி தெரியும், என்ன எவிடன்ஸ் இருக்கு உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஹே இப்போ நீ எதுக்காக பயப்படுற? நான் ஒன்றும் உன்னை மிரட்டுறதுக்காக ஒன்றும் இங்கே நான் கூப்பிடல. எதிரிக்கு எதிரி நண்பன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி தான் நீ என்னோட எதிரியாக தான் இருந்த எப்போ நீ அந்த டாக்டரை கொல்ற வரைக்கும். ஆனால் இப்போ நீ என்னோட நண்பன் ஆயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையை கிழிச்சிட்டு சத்தியம் பண்ணுறான் அவன்கிட்ட. அவனும் அவனோட கையை கிழிச்சிட்டு சத்தியம் பண்ணுறான். எதிரிக்கு எதிரி நண்பன்கிற மாதிரி ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துட்டானுங்க, ரெண்டு சைக்கவும். இதுக்கப்புறம் இவனுங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ண போகிறானுங்கன்னு தெரியல. இப்போ நைட் ஆகிடுது. பாட்டி கேமராவில் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கு பேத்தியை. ஏதாவது பேத்திக்கு ஆபத்து வருமா என்ன அப்படிங்கிறது கண்ணு முழிக்காமல் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே தூக்கம் வந்து அப்படியே தூங்கிடுது. அந்த பக்கம் அந்த சைக்கோ பயலும் பொண்டாட்டி தூங்கினதுக்கப்புறம் மெதுவாக எழுந்திருச்சு எங்கேயோ போகிறான். ஆனால் உண்மையிலே நம்ம ஹீரோயினையும் தூங்கவே இல்லை, அவளும் முழிச்சிட்டு தான் இருக்கா. புருஷனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இவளும் பின்னாடியே போயிட்டு இருக்கா. அவன் வந்து அந்த சீக்ரெட் ரூம் இருக்குல்ல, அந்த பக்கம் தான் போகிறான். அது உள்ள போய் டோரை லாக் பண்ணிக்கிட்டான். இவன் எதுக்காக இந்த நேரத்தில் இங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்பதான் அந்த பாட்டு பாடுற சத்தம் கேட்குது. இது அதே பாட்டு தானே, அன்னைக்கு கேட்ட அதே பாட்டு திரும்பவும் கேட்குதே, அப்படி யார் தான் இருக்கா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு இவளும் போய் பார்க்குறா. அந்த டோர் லாக் ஆயிருக்கு. அப்போ அந்த கேப் வழியா கண்ணால பார்க்குறா. அங்கே பார்த்தா புருஷன் தான் அந்த நர்ஸ் மடியில் படுத்துருக்கான். இவளுக்கு ஒன்றும் புரியலை. அவங்களும் பாட்டு பாடிட்டே உட்காந்துருக்காங்க. இவன் அந்த பாட்டை கேட்டுவிட்டு ரொம்ப நல்லா பாடுறீங்க அம்மான்னு சொல்லிடுறான். அதை அவ கேட்டுவிட்டு பயங்கர ஷாக்காக இருக்கு. தூக்கி வாரி போட்டுருது. அப்படின்னா இவங்க தான் ராகுவோட அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் உட்காந்துட்டு இருக்கா. அவனும் அந்த பக்கமாக டோரை ஓப்பன் பண்ணிட்டு வரான். நல்ல வேளை அங்கே நம்ம ஹீரோயினி இல்லை. ஆனால் அந்த இடத்துல நம்ம ஹீரோயினி வந்துட்டு போயிருக்கா அப்படிங்கிறது மட்டும் இவனுக்கு தெரியுது. ஏன்னா அவளோட அந்த பர்ஃப்யூம் ஸ்மெல் அடிக்குது. சியா சியா சியா, நான் எத்தனை தடவை சொன்னேன் நீ என்னோட விஷயத்தில் மூக்க நுழைக்காது அப்படின்னு. ஆனால் இப்போ என்ன ஃபாலோ பண்ணிட்டு நீ இவ்வளோ தூரம் வந்திருக்கல அப்படின்னு சொல்லிட்டு மூட் ஆஃப் ஆகுறான். அதுக்கப்புறம் அம்மா மடியிலே போய் படுத்து தூங்கிடுறான். இந்த பக்கம் இவளும் எதுவுமே நடக்காத மாதிரி ஒரு பதட்டத்தோடயே வந்து தூங்க போயிடுறா. அப்போ அந்த செகண்ட் ஹீரோ நம்ம ராகவோட வீட்டுக்கு வந்து அங்கே இருக்கிற வாட்ச்மேனை அடிச்சு போட்டுடுறான் அவனோட இடிபுடியை வச்சுக்கிட்டு. அதுக்கப்புறமா பவரை ஆஃப் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள வரான். எதுக்காக இங்க வரான்னு தெரியல. வீட்டுக்குள்ள வந்ததுமே இந்த வீட்டுல காதலோட வாசனையை விட அதிகமா அடிமைத்தனத்தோட வாசனை தானே அடிக்குது. குட் நல்லா தான் என் பார்ட்னர் வந்து பொண்டாட்டியை பாத்துக்கிறான் போல அப்படின்னு சொல்லிட்டு உள்ள என்ட்ரி ஆகுறான். நம்ம ஹீரோயினையும் பவர் கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேண்டில் ஏற்றி வச்சுட்டு உட்காந்துருக்கா. அப்போ அந்த பக்கமா யாரோ நடந்து போற மாதிரி தெரியுது. நிழல் மட்டும் தெரியுது. அதை ஃபாலோ பண்ணிட்டே இவ கீழே போறா. ஹாலுக்கும் வந்துடுறா. ஆனா அங்க யாருமே இல்லை. ஆனா ஏதோ ஒரு பாட்டு குரல் மட்டும் கேட்குது. இவளுக்கு என்ன பயம்னா வழக்கம் போல புருஷன் தான் ஏதோ சேட்டையை பண்றானோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே ராகவ் நீங்க தானா இதுன்னு கேட்டுட்டே போறா. அப்ப அவரோட கேண்டில் விழுந்துருது கீழே. அதை கீழே குனிஞ்சு எடுத்துக்கிட்டு இருக்கா. அப்பதான் அந்த சைக்கோ பைய பின்னாடி வந்து நிக்கிறான். அவன் வந்து நிக்கிறாங்கிறது இவளுக்கு தெரியாது. இவ பயத்தோட யாருன்னு கேட்டுக்கிட்டே இருக்கா. அவன் வந்து பின்னாடி ரொம்ப க்ளோஸா வந்து அப்படியே அவளோட முடியில ஊதுறான். மூச்சு காத்து பட்டு இவ திரும்பி பாக்குறா. ஆனா அங்க யாருமே இல்லை. யாரு அப்படின்னு சொல்லிட்டு இவ திரும்பவும் பயந்து போய் பார்த்துக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பாட்டு குரல் மேல கேக்குது அவளோட ரூம்ல. அங்க போய் பார்த்தா அங்க ஒரு பொம்மை படுத்திருக்கு பெட்ல. அது வந்து நம்ம செகண்ட் ஹீரோவோட ஃபேவரட் பொம்மை. அந்த பொம்மையை அங்க படுக்க வச்சுட்டு இவன் ஜன்னலுக்கு பின்னாடி நின்று பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான். இவன் என்ன நினைச்சுக்கிட்டானா அந்த பொம்மையிலேருந்து அந்த சவுண்டு வருது போல அப்படின்னு சொல்லிட்டு கையில ஒரு கத்தி எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே அந்த பொம்மையை குத்த போற. அவனுக்கு அந்த பொம்மைனா ரொம்ப உயிராச்சு. உடனே அவன் அங்க வந்து தடுத்துறான். யார்டா நீ? அப்ப இவ்வளவு நேரம் நீ தான் என்ன பயமுறுத்திட்டு இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா கத்திக்கிட்டு இருக்கா. ரிலாக்ஸ் ராகவோட பேபியே, நான் ஒன்னும் உன்னை பயமுறுத்துறதுக்காக ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு கோவம்லாம் உதவாதுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். உடனே அவ கத்தி எடுத்து குத்த வரா. அப்ப அதை அவன் தடுக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறான். அதுல அவ மயக்கமாயிடுறா. உடனே அவகிட்ட போய் உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இந்த விராஜ் டோப்ராலே கத்தியால குத்த வந்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில வச்சிருக்க கத்தி எடுத்து அப்படியே ஓங்கி குத்த போறான். குத்தனானா என்ன அப்படிங்கிறது தெரியல. இந்த பக்கம் ராகவ முழிச்சிட்டான். கரண்ட் கட் ஆகுனது இவனுக்கு தெரியாது. வேர்க்கவும் தான் எழுந்திருச்சு
எழுந்திரிச்சு அம்மா கிட்ட கேட்குறான், என்னாச்சு, ஏன் ஒரே இருட்டா இருக்கு அப்படின்னு. பவர் கட்னு பித்து பிடிச்ச மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பவர் கட்டா? அதுவும் என்னோட வீட்டில் நடக்க சான்ஸே இல்லையே. நீ என்னை எழுப்பி விட வேண்டியதானே, ஏன் எழுப்பி விடலை? என்னோட பொண்டாட்டி பவர் கட்டானா பயப்படுவா, அவளுக்கு இருட்டுனா பயம். நீ பண்ண தப்புக்கான தானே உனக்கு என்ன தெரியுமா, கரண்ட் வர்ற வரைக்கும் உன்னோட கண்ணத்துல நீயும் அடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அவங்களும் அவங்களோட கண்ணத்துல அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவன் நேரா பொண்டாட்டியை தேடிட்டு வரான். ரூமுக்கு வந்து பார்த்தா பொண்டாட்டி படுத்திருக்கா. ஆனா இவனுக்கு ஒரு டவுட், எப்படி இவ இந்த பக்கம் வந்தா, அந்த பக்கம்ல படுத்திருந்தா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். பக்கத்துலேயே வந்து கத்தியும் இருக்கு. அந்த கத்தியை பார்த்துட்டு இருக்கான். என்ன ஆச்சு இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் போய் எழுப்புறான். அவன் எழுந்திருக்கவே மாட்டேங்கிறான். அப்போ இவனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அதை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம செகண்ட் ஹீரோ இவ பக்கத்துல நின்று செல்ஃபி எடுத்துட்டு போயிருக்கான். அந்த போட்டோவை தான் அனுப்பி வச்சிருக்கான். அதை பார்த்ததும் இவன் பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். ஆனா நம்ம செகண்ட் ஹீரோ ஹீரோயினியை கத்தியால தானே குத்த வந்தான், அப்புறம் எப்படி இப்படி செல்ஃபி எடுத்துட்டு போனா அப்படிங்கறத இப்பதான் நமக்கு காட்டுறாங்க. கத்தி எடுத்துட்டு அப்படியே நம்ம ஹீரோயினியை குத்த போகும்போது இவனுக்கு அவனோட பொண்டாட்டி ஞாபகம் தான் வருது. என்னங்க என்னை விட்டுருங்க, என்ன எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ பேசுற மாதிரியே ஒரு இல்யூஷன் இவன் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. ஓகேம்மா, சாரிம்மா, நான் எதுவும் பண்ணலம்மா, ஜான்வி ஐ மிஸ் யூமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ஹீரோயினை பெட்ல படுக்க போட்டு பக்கத்துல நின்று செல்ஃபி எடுத்து அனுப்பிச்சிருப்பான். இப்போ இந்த போட்டோவை பார்த்துட்டு இவன் கால் பண்றான் அவனுக்கு. ஹவு டேர் யூ, என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு. ஹவு டேர் யூவா, இது டேர் இல்லம்மா, ட்ரூத் தான், உண்மை உன் கண்ணு முன்னாடியே இருக்கே, பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். விராஜ், உன்னோட லிமிட்டை நீ ரொம்ப கிராஸ் பண்ற, நீ என்ன சொல்லிட்டு போன என்கிட்ட, எதிரிக்கு எதிரி நண்பன்னு தானே சொன்ன, அப்புறம் ஏன்டா அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இந்த விராஜ்க்கு லிமிட்டே கிடையாதுடா, ஸோ லிமிட்டை பத்திலாம் நீ பேசாத, என்ன நானே நம்ப மாட்டேன், உன்னை எவன்டா நம்ப சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான். இவனுக்கு வர கோவத்துக்கு அவனுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப யாரோ கூப்பிடுற மாதிரி தெரியுது. டக்குன்னு இவன் கத்தி எடுத்துட்டு திரும்புறான். அங்க பொண்டாட்டி தான் நிக்கிறா. அவன் இன்னும் தான் பயந்து போயிடுறா இவனை பார்த்துட்டு. சியா சியா சியா, ஐ எம் சோ சாரிம்மா, உட்காருமா உட்காருமா, ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்பதான் அவன் நடந்த விஷயத்த சொல்றான். இந்த மாதிரி கரண்ட் கட் ஆனது, பாட்டு குரல் கேட்டது, ரூமுக்கு வந்து பார்க்கும்போது அவன் வந்து நின்னது அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் யாருங்க, யாருன்னே தெரியல, இங்கே புதுசா வந்து நின்னா எனக்கு ரொம்பவே பயமா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் பேசிட்டு இருக்கா. ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா, அதெல்லாம் யாரும் இங்க வரல, நீ பயப்படாதம்மா, நான் இருக்கேன், இந்த ராகவோட மனைவி யாரை பார்த்தும் பயப்படக்கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவளை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கான். அப்பதான் அவன் மனசுக்குள்ள சொல்றான், இந்த விராஜ் டோப்ரால் அவனோட லிமிட்டை கிராஸ் பண்ணா என்ன நடக்குங்கிறத எனக்கு காமிச்சிட்டான், ஆனா நான் லிமிட்டை கிராஸ் பண்ணா என்ன நடக்கும்னு அவனுக்கு தெரியாதுல்ல, அவனை நான் வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியே வில்லத்தனமா யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ மார்னிங் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோயினி தூங்கி எழுந்திரிச்சதுமே நைட் நடந்ததை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த நர்ஸ் தான் ராகுவோட அம்மாவா, அப்புறம் இன்னொருத்தவன் வந்தானே நைட்டு, அவன் யாரு, இந்த வீட்டுல அப்படி என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப டக்குன்னு புருஷங்காரன் பயமுறுத்துற மாதிரி வந்து குட் மார்னிங்னு தலைக்கு மேல நின்றுட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னம்மா யோசிச்சுக்கிட்டு இருக்க, ஏதாவது நீ சொல்லணுமா, ஏதாவது உன்னோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணிக்கணுமா என்ன, நான் உன்னோட டால் இல்லம்மா, ஆனா நான் உன்னோட புருஷன், நீ என்கிட்ட சொல்லலாம், சொல்லு, நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க, சொல்லு என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஆனா இவங்கிட்ட அப்படி என்னத்த கேட்கறது, இவங்கிட்ட அப்படியே கேட்டாலும் உண்மையை சொல்லிடுவானா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினி முழிச்சுக்கிட்டு இருக்கா. சொல்லுமா, நான் தான் உங்ககிட்ட கேட்கறேன்ல, நான் உன்னோட புருஷன் தான், சொல்லு என்கிட்ட, சொல்லு சொல்லு, கமான் கமான் கமான்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்கான். அவளும் டக்குன்னு உண்மையை கேட்கறதுக்கு பதிலா, ராகு நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கறேன், நீங்க ஏதாவது என்கிட்ட மறைக்கிறீங்களான்னு கேட்டு போடுறா. டக்குன்னு அப்படியே பொண்டாட்டியை தள்ளி விட்டுட்டு அவன் போய் ஓரமா உட்காந்துடுறான். சொல்லுங்க ராகு, நீங்க என்கிட்ட ஏதாவது மறைக்கிறீங்களா அப்படின்னு திரும்பவும் கேட்கறா. இல்லன்னு சொல்லிடுறான். இவன் பொய் சொல்றான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவன் கிட்ட போய் என்னத்த பேசுறதுன்னு நம்ம ஹீரோயினே ஃப்ரீயா விட்டுறா. அதுக்கப்புறம் அவனும் மடியில படுத்துட்டு குட் மார்னிங் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் இந்த பாட்டி கேமரால பாத்துக்கிட்டு இருக்கு. தம்பிக்காரனுக்கே ஒரு மாதிரியா தான் இருக்கு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கிறதெல்லாம் அப்படி போய் பாக்குறிய பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். நான் பண்றது தப்புன்னு எனக்கும் தெரியுதுடா, இருந்தாலும் இந்த சைக்கோ போய் எப்ப நம்ம பேத்தி என்ன பண்ணுவான்னு தெரியல, அதனாலதான் நான் பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கு. அப்ப அங்க அந்த நர்ஸ் வந்து மாத்திரை சாப்பிடுற டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவனுக்கு டக்குன்னு மூட் ஆஃப் ஆயிடுது. இது ஒன்றும் வார்டு ரூம் கிடையாது உன் இஷ்டத்துக்கு நுழையிறதுக்கு, இது என்னோட வீடு, நர்ஸா இருந்தாலும் சொல்லிட்டு தான் ரூமுக்குள்ள வரணும், கூட அந்த மாத்திரையே அப்படின்னு சொல்லிட்டு இவன் வாங்கிட்டு போய் பொண்டாட்டிக்கு டேப்லெட்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அப்போ பாட்டி அவங்கள பார்த்துட்டு, இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, நான் இவங்களை தடவை சியா வீட்டில் பார்த்தேன், அப்பவும் எனக்கு இப்படிதான் தோணுச்சு, இவங்களை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன், ஆனா எங்க பார்த்தேன்னு தான் தெரியல அப்படின்னு பாட்டி யோசிச்சுக்கிட்டு இருக்கு. அதே சமயம் இந்த பக்கம் இந்த ரெண்டாவது ஹீரோ அவனோட இடத்த வந்து நல்லா டெக்கரேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனோட எடுபடி கேட்கறான், யார் இங்க வரப்போறா, எதுக்காக இப்படி டெக்கரேட் பண்றீங்க அப்படின்னு. யார் வரப்போறான்னு உனக்கு தெரியலையா, இங்கே ராகு வரப்போறான், அவன் வந்து என்னோட பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுக்க போறான், அவனுக்கு நைட்டு கொடுத்த டோஸ்ல அவன் கண்டிப்பா இங்க என்ன தேடி வருவான், அப்ப அவன் கிட்ட நான் ஹெல்ப் கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப யாரோ காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேக்குது. வா வா ராகு உள்ள வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். வந்தது ராகுவல்ல, யாரு வந்திருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொல்றான். பார்த்தா அங்க போலீஸ் படபடையா வந்து நிக்கிறாங்க. அதுல ஒரு ஆளா ராகுவோட போலீஸ்காரன் தான் வந்திருக்கான். அவன் வந்து ஒரு நோட்டீஸை காமிச்சிட்டு யுவர் அண்டர் அரெஸ்ட் மிஸ்டர் சைனட் கமல்னு சொல்றான். அந்த நோட்டீஸ்லயும் அப்படிதான் போட்டிருக்கு, 11 பெண்களை கொன்ற குற்றவாளின்னு. எல்லாரும் கன் பாயிண்ட்ல புடிச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே இவன் யாரு, குற்றவாளியா இல்ல ஒருவேளை சைக்கோ பைய பொண்டாட்டி பக்கத்துலன்னு இவன் செல்ஃபி எடுத்தானே அதுக்காக இவனை மாட்டி விடணுங்கிறதுக்காக இப்படி ஒரு பிளானை போட்டு வர சொல்லியிருப்பானா அப்படிங்கிறதுலாம் தெரியல. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் நினைச்சு நம்ம அடுத்த பார்ட்ல பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காம ஒரு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.